ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த பிளவுஸில் ஸ்லீவ் டிசைன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லீவ் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்லீவ் டிசைன் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை வந்துட்டு லைனிங் கிளாத்தில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எல்போ ஸ்லீவ், அதாவது முட்டிக்கு மேலே 9 இன்ச் இல்லை 9.5, அதாவது 9.5 இன்ச் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ப்ளவுஸ் கிளாத்து. ப்ளவுஸ் கிளாத் வந்துட்டு பிங்க் கலர், சாரீ கிளாத்து ப்ளூ கலர். இது சாரீ. அந்த பஃப் வந்துட்டு நம்ம சாரீ கிளாத்தில் தான் கொடுக்க போகிறோம். கை வந்துட்டு பிங்க் கலர் வரும், அந்த ஃப்ளீட்ஸ் மட்டும் ப்ளூ கலரில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் இடையில டிப்ஸ் நிறையா சொல்லியிருப்பேன். இப்போ நான் வந்துட்டு ப்ளவுஸ் கிளாத்தில் பிங்க் கலர் கிளாத்தில் ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைனிங் கிளாத்தில் ஜாயிண்ட் போட்டுக்கிறேன். அதாவது ப்ளவுஸ்க்கு வந்துட்டு ஆங்கோல் லூஸ் வந்துட்டு கம்மியாக இருந்தால் கிளாத் பத்தலைன்னா ஜாயிண்ட் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு லைனிங்கில் ஜாயிண்ட் போட்டுக்கலாம். 2 சைடும் ஜாயிண்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்துட்டு ஃபுல்லாக கொடுக்காதீங்க, அந்த ஆம்கோல் லூஸ் மட்டும்தான் பத்தாமல் இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் கொடுங்க போதும். இப்போ நம்ம கடையில் வந்து ஆர்டர் ப்ளவுஸ் வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெய்லரை நான் ஸ்டிச் பண்ணுறதை அப்படியே நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்லீவோட சென்டர் பார்ட், அதாவது ஆஃபாக இப்போ 9.5 இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு கீழே வந்துட்டு மடித்து தைக்க விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத பாதியாக பிரிச்சுக்கோங்க. பாதியாக பிரிச்சுட்டு அந்த சென்டர் பார்ட்டில் இருந்து ஷோல்டருக்கு நேராக மேலே, அதாவது ஆம்கோல் வளைவு இருக்குல்ல, அதில் ஒரு வி ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாரீ கிளாத்து நிறையா இருந்தால் ஃப்ளீட்ஸ் நிறையா வைங்க. சாரீ கிளாத்து கம்மியாக இருக்க பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 4 இன்ச்சுக்கு 2 சைடும் வந்துட்டு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை வி ஷேப்பாக கட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அதாவது எனக்கு தேவையான கேப் வந்துட்டு 4, 2 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்து வந்துட்டு 4.5 இன்ச் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஃப்ளீட்ஸ் நிறையா இருக்குது, அதாவது கிளாத்து நிறையா இருக்குது சாரீ கிளாத்து அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தே வச்சுக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துட்டு இது 2 சைடும் வந்துட்டு வெளி சைடு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண பீஸை வந்துட்டு லைனிங் கிளாத்தை இது மேலே வச்சு அப்படியே அடித்து இன்அவுட் பண்ணிக்கோங்க, திருப்பிக்கோங்க ஃபுல்லாகவே. அந்த வி கார்னர்லாம் கரெக்டாக கொடுங்க, அப்போ தான் ஷேப் நல்லா வரும். கீழேயும் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் அடிச்சுக்கோங்க. 2யும் அடிச்சுட்டு அப்படியே இன்அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வி ஷேப்பை கட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் நெக்குக்கெலாம் வந்துட்டு கிராஸ் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப் வந்து வளைச்சி கொடுக்கறதுக்காக அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்னரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. தையலுக்கு அந்த பக்கம் போயிடக்கூடாது, தையலுக்குள்ளேயே கட் பண்ணிவிட்டு இதை இன்அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை திருப்பியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு அமுக்கு தையல் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க, ஒரு தையல் போட்டுக்கோங்க சுற்றி. கீழேயும் மடித்து தைச்சது அந்த பட்டி பீஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பட்டி பீஸ்லேயும் கீழே வந்துட்டு ஃபுல்லாகவே மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ மேலே கீழே தையல் அமுக்கு தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா பீஸை, அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாகவே சுற்றி ஒரு லாக் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுடலாம்.
நமக்கு லைனிங் கிளாத்து தான் கரெக்டான கிளாத்து. ப்ளவுஸ் கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்து தான். அதை வந்துட்டு எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. டபுளாக ஸ்லீவை வந்துட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு லாக் பண்ணிக்கோங்க. லைனிங்கையும் ப்ளவுஸையும் வந்துட்டு ஓப்பனாக இருக்கிறத லாக் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு இடையில பால்ஸ் வைக்கணும் நம்ம. அதாவது தெர்மாக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தெர்மாக்கோலில் பாம்பாம் டிசைன் வைக்க போகிறோம். அந்த பாம்பாம் டிசைனுக்காக 1.25 இன்ச்சு, அதாவது நீளம் அகலம் 1.25 இன்ச்சு கட் பண்ணி எடுத்து அந்த பாம்பாம் உள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட்டில் வந்து சுற்றி வச்சு கட்டி இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாம்பாம் டிசைனுக்கு. இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். தெர்மாக்கோல் எடுத்து அந்த 1.25 இன்ச்சு கட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வச்சு சுற்றி சுருட்டி வந்துட்டு நம்ம ஸ்விங் த்ரெட் வச்சுட்டு அதை லாக் பண்ணி சுற்றி டைட் பண்ணிட்டா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்லீவை, அதில் ஒரு பீஸில் வந்துட்டு இந்த பாலை வந்துட்டு வச்சு அப்படியே வந்து சிங்கிள் நண்டுக்கால் இருந்தால் சிங்கிள் நண்டுக்கால் மாற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பொறுமையாக தைங்க. இதை வச்சு வச்சு அது மேலே தைச்சிட்டு வாங்க. கேப் விட்டு தைங்க. ஒட்டி ஒட்டி வச்சா அதோட ஷேப்பே மாறி போயிடும். அந்த பால் இருக்கிறது தெரியாது. ஒரு ப்ளவுஸ்க்கு 5 பீஸ் வைங்க போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை தையல் போட்டாச்சு. பால்ஸை வந்துட்டு ப்ளவுஸில் வச்சு தையல் போட்டாச்சு. அதுக்கு மேலே அந்த இன்னொரு ஆஃப் நம்ம கட் பண்ணி வச்சோம்ல, அதை இதுக்கு மேலே வச்சு ஒரு லாக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ மேலே ஒரு தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது பிசிரோடு இருக்கும், அதனால அந்த பிசிரை லாக் பண்ணுறதுக்காக ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவர்லாக் பண்ணியாச்சு. ஓவர்லாக் பண்ணதுனால அந்த பிசிறு வெளியில் திருப்பி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை லாக் பண்ணுறதுக்காக மடித்து திருப்பி வச்சு அது மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் போட்ட த்ரெட் வந்துட்டு வெளியே தெரியாத மாதிரி உள்ளே வச்சு லாக் பண்ணி தையல் போடுங்க. அப்போ தான் அது பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கும். திருப்பி இந்த பால்ஸ் மேலே வந்துட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க, அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவுக்கு மேலே வைக்கிற ஃப்ளீட்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ சாரீ கிளாத்தில் வந்துட்டு இன்சைடு உள் பக்கமாக நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு பண்ணுறதா இருந்தால் சாரீ கிளாத்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்துட்டு மேட்சிங் கரெக்டாக வரும். இப்போ எந்த அளவுக்கு ஸ்லீவுக்கு வந்துட்டு நமக்கு நீளம் அகலம் வேணுமோ அந்த அளவு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாரீலாம் வந்து நீங்கள் நிறையா கட் பண்ணிங்கன்னா சாரீ கட்டுறதுக்கு பத்தாமல் போயிடும். ஸோ இது பார்டரும் சேம் கலராக இருக்கிறதுனால நான் பார்டரையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். இந்த பார்டரை நம்ம கழிச்சிட்டு நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் வச்சோன்னா ரொம்ப கம்மியாக போயிடும், ப்ளவுஸு சாரீ கம்மியாக போயிடும். அதனால் நான் அதை சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ இது 2ஆக பிரிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவுக்கு அந்த பார்ட்டும் இந்த ஸ்லீவுக்கு இந்த பார்ட்டும் நம்ம வச்சுக்கலாம். அந்த ஒரு லைன் கட் பண்ணதுவே வந்துட்டு 2 ப்ளவுஸ்க்கும் சரியாக போயிடும். இப்போ இது நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ளீட்ஸ் வைக்கிறது ஃபர்ஸ்ட் வந்துட்டு தொடர்ந்து ஒன் சைடாக எல்லா ஃப்ளீட்ஸையும் பெருசு பெருசாக வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து சின்ன சின்னதாக வச்சா சைடில் வந்துட்டு உங்களுக்கு தூக்கிட்டு வரும், அந்த ஷேப் வராது. ஸோ அதனால் ஒவ்வொரு சைடாக ஃப்ளீட்ஸ் வச்சு வச்சு தச்சு எடுங்க. இதுதான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ இந்த என்ன பண்ணுறாங்க பாருங்கள், நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது ஃபர்ஸ்ட்டு சென்டரில் வர ஃப்ளீட்ஸ் மட்டும் ரெண்டும் சேமாக ஒரே சைடு பார்த்துருக்கிற மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிறதுலாம் இந்த பக்கம் பார்த்தோம், இந்த சைடு இருந்து வர ஃப்ளீட்ஸ்லாம் அந்த பக்கம் பார்த்தோம். ரெண்டும் சேம் சைடு, அதாவது ஒரே சைடே வச்சுட்டு போகாமல் ஆப்போசிட் சைடாக இந்த சைடு இருக்கிறது அது சைடும் அந்த சைடு இருக்கிற இதர் சைடு இந்த பக்கம் பார்த்தும் வைக்கணும். அப்போ தான் பார்க்க லுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கிறது கேப், அதாவது ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து பெருசு, இன்னொரு ஃப்ளீட்ஸ் வந்து சின்னது, அந்த மாதிரி வைக்காதீங்க. ஒரே அளவாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போங்க. இந்த சைடு வச்சு லாக் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி ஆப்போசிட் சைடு இப்படி மாற்றி மாற்றி சிங்கிளாக வச்சு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நழுவாமல் இருக்கும். இல்லைன்னா இந்த ஃப்ளீட்ஸ் நழுவிட்டு வந்துடும். ஏன்னா ஷோல்டர் கிட்ட அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு ஃப்ளீட்ஸ் தள்ளியும் கை நுனி அந்த வி ஷேப் வர இடத்துல வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாமே ஒட்டியும் வரும்.
ஸோ அதை வந்துட்டு தனித்தனியாக தான் நீங்கள் தைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்தனியாக தான் தைச்சு லாக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் சைடு ஃபுல்லாகவே தைச்சு முடிச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்றி இறக்கி இருக்கு. பட் நம்ம இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி தான் விட போகிறோம். இப்போ ஒன் சைடு முடிஞ்சது. அடுத்த சைடு பாருங்க. சேம் இந்த சைடும் அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுட்டே வாங்க. அதாவது கவுண்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் ஃப்ளீட் இல்லாமல் 2 சைடும் 5 5 மொத்தம் ஒரு 10 ஃப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் நெருக்கி நெருக்கி கூட வச்சுக்கோங்க, கிளாத் இருந்தா. இந்த மாதிரி தனித்தனியாக கிளாத்தில் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சா தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டே ஒன் சைடு ஃபுல்லாகவே நீங்கள் வச்சுட்டு குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் தான் வச்சுட்டு திருப்பி ஆப்போசிட் சைடு பெருசு பெருசாக மாற்றுறப்போ அது வந்து கொஞ்சம் சுருக்கடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் நீட்டாக வராது. ஓகே, இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. நீங்கள் அந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்லீவ் கிளாத் எடுத்து மேலே போட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஃப்ளீட்ஸில் வந்துட்டு கிரிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே வந்துட்டு ஒரு லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணி அது மேலே வச்சு தைச்சிக்கோங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்துட்டு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று பிசுறு வெளியில் தெரியும். இந்த நம்ம ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு பிடிச்சோம் இல்லையா, அந்த பிசுறெல்லாம் வெளியே தெரியும். அதனால் இதை ஃபுல்லாகவே வந்து ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதை லாஸ்ட்டாக நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், இப்போ சென்டரில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு தைச்சிருங்க. ஷேப் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஏற்றி ஒரு பக்கம் இறக்கி வந்துட போகுது. அதே மாதிரி சென்டரில் இருந்து அகலம் இந்த சைடு நீங்கள் 3 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா அது சென்டர்லேருந்து இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 இல்லை 2 இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2. ஃப்ளீட்ஸ் வந்துட்டு ஒரே ஈவனாக இருக்கணும். சென்டர் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு வைங்க. சுற்றி அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த தையலை போட்டுட்டு எக்ஸஸை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சென்டர் செக் பண்ணுறாங்க. கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அதை பிரிச்சுட்டு கொஞ்சம் நகட்டி வச்சுக்கிறோம். ஃபுல்லெல்லாம் நீங்கள் பிரிக்க வேண்டாம். அந்த இடத்துல மட்டும் பிரிச்சுட்டு கொஞ்சம் நகட்டி வச்சா போதும். திருப்பி அந்த கேப்பில் மட்டும் ஒரு தையல். மேக்ஸிமம் நீங்கள் வந்து பீஸ் டு பீஸ் ஜாயின் பண்ணுறப்ப 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு தையல். இப்போ தையல் போட்டாச்சு. சென்டர் செக் பண்ணியாச்சு. உள்ளே இருக்க அந்த லைனிங் கிளாத், எக்ஸஸ் கிளாத் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் டிசைன் ரெடி. திருப்பி கீழே இறக்கி ஒரு தையல் போடுறாங்க. Subscribe my channel. Finishing எப்படி இருக்கு பாருங்க. Thank you. Bye.